நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி. பாரா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, வணக்கம். நலமா நீங்க நலமா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? உங்களை அந்த நாளில் சந்திக்கிறதுல ரொம்பவே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பாரா தொலைக்காட்சி குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கிறது. நவம்பர் மாதம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன நமக்கு தோணும் அப்படின்னா, இறந்த ஆன்மாக்களை நினைவு கூறும் மாதம். இந்த மாதத்தில் நம்முடைய குடும்பங்களில் இறந்த நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இன்னும் தெரிந்தவர்களாக இருக்கலாம். எல்லாரையும் நம்ம என்ன பண்ணுவோம்? நினைவு கூர்ந்து அவர்களுக்காக திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம், இல்லைங்களா? அது நல்ல ஒரு பழக்கம், நல்ல ஒரு பாரம்பரியம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே ஒரு சிறப்பான ஒரு பழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் நம்ம ஒன்று நினைத்து பார்க்கணும், இல்லைங்களா? என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்முடைய குடும்பங்களில் நம்மோடு வாழ்ந்தவர்கள் இன்று இல்லை அப்படின்னு ஒரு வருத்தம், ஒரு துயரம் இருக்கும். நினைத்து பார்க்கும் பொழுது கண்களில் ஒரு கலக்கம், மனதிலே ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா நம்மோட பழகினாங்க, நம்மோட பேசிக்கிட்டு இருந்தாங்க, நம்மோட உறவாடி கொண்டு இருந்தாங்க, இன்னைக்கு இல்லை அப்படின்னா அந்த ஒரு இழப்பை எப்பொழுதும் நாம் ஈடு செய்ய முடியாது. மிகப்பெரிய துக்கம்தான். அதே நேரத்திலே ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு அதை உணர்த்தவும் வேண்டும். நாமும் இப்பொழுது இருப்பவரிடம் அதை சரியாக செயல்படுத்தவும் வேண்டும். என்ன அப்படின்னா, மிஸ் பண்ணுறோம், அவங்க நினச்சி பார்க்குறோம் அப்படின்னா சில நேரங்களில் இதெல்லாம் அவங்க எதிர்பார்த்தாங்கல்ல, இவங்களெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்த்தாங்க, செய்யலை, இதெல்லாம் நம்மகிட்ட அவங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க, நம்ம கேட்கல, அவங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கல, நிறைய இப்போ பேசிகிட்டு இருப்போம். சரி, அதாவது அவங்க இல்லாத பொழுதுதான் இதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டோமே அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கலாம், இல்லைங்களா? அதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது நம்மோடு வாழ்கிறார்கள் அல்லவா, அவர்களிடம் நாம் சரி செய்ய முடியும். உறவாடுவதன் வழியாக, உரையாடுவதன் வழியாக, அவர்களுக்குரிய நேரத்தை கொடுப்பதன் வழியாக. அதனால் இருக்கின்ற பொழுதே நாம் நினைத்து பார்க்க, செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்யணும். அதனால் இதை குறித்து யோசித்து பாருங்கள். இறந்த ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிங்க. ஆண்டவர் நித்திய இளைப்பாற்றி அவர்களுக்கு கட்டாயமாக அருள்வார். சரிங்களா? சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சிகளில் போகலாம். அன்பர்களிடம் நல விசாரிக்கலாம். சரிங்களா? அதற்கு முன்பாக இன்னைக்கு கடந்த வாரம் கேட்ட கேள்விக்கான பதிலை நான் இன்று உங்களுக்கு சொல்லணும், இல்லையா? கடந்த வாரம் என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தோலிக்கரல்லா கிறிஸ்தவர்கள் யாரில் உண்மையான ஒரு முறையில் நம்மோடு ஒன்றித்திருக்கின்றனர் அப்படின்னு கேள்வி கேட்டேன். 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை எனும் கொள்கை திரட்டிலேருந்து உங்களுக்கு நான் கேட்ட கேள்வி. அதற்கான பதில் தூய ஆவியாரில். பக்கம் 109 எடுத்து வாசித்தீங்கன்னா சரியாக தெரியும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கத்தோலிக்கரல்லா கிறிஸ்தவர்கள் தூய ஆவியாரில் உண்மையான ஒரு முறையில் நம்மோடு ஒன்றித்திருக்கின்றனர். இதுதான், சரிங்களா? அதனால் இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ள 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளை வாசிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஓகேங்களா? இப்போ அன்பர்கள் நல விசாரிக்கலாம். கடந்த வாரத்தை தொடர்ந்து இந்த வாரமும் அந்த டிவைன் சிங்கர் ஃபைனலில் வெற்றி பெற்ற 7 பேரோட பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் 3 பேர்கிட்ட பேசிட்டோம். மீதி இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள்கிட்டையும் பேச போகிறோம். பேசலாமா? இப்போ யார் வராங்கன்னு இப்போ பார்த்துடலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம்.
வணக்கம். வணக்கம் ஃபாதர். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா? நீங்க நலமா? நலம் ஃபாதர். நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சியா இருக்குது. டிவைன் 7ல ஒரே ஆண் மகனா நம்ம தம்பி இருந்தாப்புல. அது மிகப்பெரிய பெருமையா இருந்துச்சு, மகிழ்ச்சியா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். உங்க பேர்லாம் சொல்லி அறிமுகப்படுத்திக்கங்க அன்பர்களுக்கு. என் பேர் ஸ்டூவர்ட். என்னோட பேர் வினோத்குமார். என் பேர் சுப்ரியா ஃபாதர். நாங்க இங்க ஆவடி பருத்திப்பட்டு வினேர்பானை ஆலயத்துல இருந்து. ஓகே, சூப்பர் சூப்பர். அப்புறம் டிவைன் சிங்கர் ஃபைனல் டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா இருக்கு, கொஞ்சம் ப்ரௌடா இருக்கு. ஃபர்ஸ்ட் காம்படிஷன் இருக்கு. ஏன்னா சர்ச்லலாம் என்ன சொன்னாங்க, இல்லை நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்கூல்லலாம் என்ன சொன்னாங்க? சர்ச்ல கூட பேசாதவங்களாம் டக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா பாடினேன், எல்லாரும் பிளஸ் பண்ணாங்க. ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் பார்த்தாங்க, சூப்பர் சொன்னாங்க. வெரி குட் வெரி குட். பேரண்ட்ஸ் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஃபாதர், எங்களுக்கு ஒரு பெரிய ரெகக்னிஷன் ஃபாதர். இது எங்களோட பங்கு தந்தை ஃபாதர் வீகன் மனுவேல் ராஜ். அவர் அந்த ட்ராஃபி, சர்டிபிகேட், அப்புறம் கிட்டார், இந்த டென்னிஸ் திண்டல் தேவா ஸ்கெட்ச் பண்ண கிட்டார், அது எல்லாமே பூசை முடிஞ்சதுக்கு அப்புறம் பங்கு மக்கள் எல்லாரும் அவரே அவர் கையால கொடுத்து, அது இப்போ இன்னொரு பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி எத்தனை பிள்ளைகளோட டேலண்ட் ஒளிஞ்சிருக்குன்னு தெரியாதுன்னு ஒரு கிட்ஸ் போய ஸ்டார்ட் பண்ணிருக்காரு எங்க ஃபாதர். வாவ், சூப்பர் சூப்பர். இது ஒரு நோட்டபிளான ஒரு பாயிண்ட். எங்களுக்கு அதுல ரொம்ப பெருமை, எங்க மூலியமா அது தொடர்ந்ததுல. சூப்பர் சூப்பர், அருமை அருமை. சகோதரி நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க பயங்கர ஆர்வமா இருந்தீங்க தம்பியை கூட்டு இங்க சொல்லுங்க. யூடியூப் நோட்டிபிகேஷன்ல தான் நம்ம டிவைன் சிங்கர் காம்படிஷன் நடக்க போகுதுன்னு நமக்கு தெரிய வந்தது. ஸோ அது வழியா ஆரம்பிச்சது நல்ல ஒரு பிளெஸிங்கா இருந்தது. ஜஸ்ட் எக்ஸ்பெக்டே பண்ணல. நாங்க ஜஸ்ட் லைக் தட் நாங்க லாஸ்ட் மொமெண்ட்ல தான் அந்த ப்ரோமோ பார்த்துட்டு ஸோ காம்படிஷனுக்கு அப்ளை பண்ணோம். லக்கிலி காட்ஸ் கிரேஸ் அது நல்ல ஒரு தூண்டுதலா இருந்தது எங்களுக்கு. மெயினா அவன் ஸ்டூவர்ட் பாடத்துக்கு ஆரம்பிச்சதுக்கு காரணம் எங்களோட ஃபாதர் ஒருத்தர் பேரு ஃபாதர் ஜோ ஆண்ட்ரூன்னு சொல்லிட்டு நம்ம சேக்ரட் செமினரியோட ரெக்டர் அவர். ஓகே. அவர் தான் ஸ்டூவர்ட் அவர் ஸ்டூவர்ட் கீபோர்ட் கிளாஸ் போயிட்டு இருக்கான்னு அவருக்கு தெரியும். அப்போ ஸ்டூவர்ட் கீபோர்ட் மட்டும் கத்துக்கிட்டா பத்தாது, மற்ற நீ கூடவே சேர்த்து பாடணும்னு சொல்லி அவருதான் துவக்க ஆரம்பிச்சு விட்டது. சூப்பர் சூப்பர். மாதா டிவி அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க மனசுல என்ன தோணும் சொல்லுங்க. ஃபாதர், மாதா டிவி என்னோட டிராவல் பார்ட்னர். நான் மாதா டிவிக்கு அங்க வரும்போதே இந்த பாயிண்ட சொல்லியிருந்தேன். நாங்க எங்க வீட்டுல டிவியே ஓடாது ஃபாதர். ஏன்னா ஒர்க்கிங் பேரண்ட்ஸ். மார்னிங் 7 o'clock கிளம்புனா நைட் 9 o'clock தான் வரும். ஸோ நான் ட்ரெயின்ல போறேன். அந்த 1.5 hours யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு மாதா டிவி ரெகுலரா பாக்குறது உண்டு. எஸ்பெஷலி பிரைஸ் அண்ட் வர்ஷிப் ரொம்ப என்னோட ஃபேவரட் ப்ரோக்ராம். அண்ட் காலையில எழுந்த உடனே யூடியூப்ல பாக்குற அந்த நோட்டிபிகேஷன் தினம் ஒரு திருப்பாடல் ஃபாதர். அது எங்களுக்கு அது ஒரு ரெகுலர் ஒரு ரொட்டீனா ஆயிடுச்சு. அது படிச்சுட்டு தான் எங்களோட அந்த டேவை ஸ்டார்ட் பண்றதே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வினாவிடைன்னு ஒண்ணு அனுப்புவீங்க பாருங்க, ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பாங்க. அந்த வினாவிடைக்கு கேள்விக்கு ஆர்வத்துக்கு அந்த பைபிள் அப்பதான் தொடக்க ஆரம்பிச்சோம். பைபிள் எடுத்து ரெஃபரன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சது. ஸோ இது மூலியமா ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்ததுன்னா, நம்ம சென்னை டயசஸ்ல கண்டக்ட் பண்ற அந்த பைபிள் வினாவிடை போட்டியில இப்ப நான் இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் பண்றேன் ஃபாதர். இது மூலியமா ஸோ ரெகுலரா நாங்க அந்த அப்புறம் அடரேஷன் ஃபாதர் 11 o'clock அடரேஷன் அது மிஸ் பண்ணாம என்னோட பிரேக் டைமுக்கு கரெக்டா அது மேட்ச் ஆகுறதுனால அது கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாத்துறது. ஓகே. நானும் ஃபாதர் ஆக்சுவலி எனக்கும் மார்னிங் டே காலையில் எழுந்து வந்தா டிவி ஆன் பண்ணுவோம். ஜஸ்ட் கடவுள் வணக்கம் போடுவோம் மார்னிங். ஸோ அது என்னோட ரொட்டீன். மார்னிங் கடவுள் வணக்கம் பார்ப்பேன். நைட் தூங்க போட்டு முன்னாடி குட் நைட் டாக்ஸ், அதுவும் நல்லா இருக்கும். சில டைம் ஆலயம் அறிவோம், சில நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சர்ச்சஸ் எல்லாம் பற்றி பேசுவாங்க. ஸோ அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும் பார்க்கறதுக்கே. அது இந்த 3 ப்ரோக்ராம்ஸ்ல நான் அடிக்கடி ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பார்க்கறது. சூப்பர். மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப ஸ்டூவர்ட்டோட டேலண்ட் வெளியே தெரிஞ்சதுக்கு ரீசன் மாதா டிவி தான் ஃபாதர். ஸோ எல்லா பசங்க பேரண்ட்ஸ் ஊக்குவிக்கணும் மாதா டிவி பார்க்கறது. அண்ட் வேட்டிகன் டாப் 10ல நிறைய இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயங்கள்லாம் சொல்றீங்க. ரொம்ப ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ்லாம் கூட அதுல நிறைய வருது, நம்ம சர்ச் இப்ப சம்பந்தப்பட்டது. ஸோ அதெல்லாம் பேரண்ட்ஸ் ஊக்குவிக்கணும் பசங்களை பார்க்க வைக்கிறதுக்கு. சூப்பர். எங்களை மாதிரி அவங்களும் பயன் பெறுவார்கள். வெரி நைஸ் வெரி நைஸ். ஓகே, ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம். அன்னை தீராத துய கண்ணு தீர்த்திடுவாள். மாறாத கொடுமை நீங்காத வறுமை தாராக என்றுமே மாற்றிடுவாள்.
ஏற்றிடுவார். இறைவிடா சகாயமாதா இணையில்லா தேவநாதா கவிதை தீர்ப்பார் கதமுனை சேர்ப்பார் நிலந்துணை சேர்ப்பார் நிலந்துணை சேர்ப்பார். சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை அருமை. நல்ல அடுக்கம்லாம் கொடுத்து அழகாக பாடினேன், கேட்க ரொம்ப இனிமையாக இருக்குது எனக்கு. ஸோ இன்னும் வளர வாழ்த்துக்கிறேன். சிறப்பாக ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. தம்பிக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் கொடுத்து நல்ல தலைவராக அவருடைய திறமையை இன்னும் வளர்த்தெடுத்து வாழ்க்கையில் இன்னும் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வழங்குவாராக. காட் bless you. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ தேங்க்யூ, நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். காட் bless you. மகா தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்க, மகா தொலைக்காட்சிக்கு ப்ரே பண்ணுங்க, மகா தொலைக்காட்சி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. மகா தொலைக்காட்சி நண்பர்களே, ஆவடியிலிருந்து டிவைன் சிங்கரில் இறுதிப் போட்டியில் பங்கெடுத்த தம்பி ஸ்டூவர்ட் அவருடைய அப்பா அம்மாவோட தான் பேசிகிட்டு இருந்தோம். ரொம்பவே சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். மகா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லாம் சொல்லி அருமையாக அதனுடைய பயன்பாட்டெல்லாம் தெளிவாக சொன்னாங்க. ஸோ வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து மகா தொலைக்காட்சி இணைந்திருங்க, மகா தொலைக்காட்சிக்கு ப்ரேயர் பண்ணுங்கள், மகா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த அன்பரை கூப்பிடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். பிரைஸ் தி லார்ட். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை சந்திக்கிறதுல. உங்க பேர்லாம் சொல்லி அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் மிஸ்டிகா. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். மிஸ்டிகா அம்மா. சகாய அருள் செல்வி. ஓகே. பீட்டர் ஆண்டனி ராஜ். எங்க இருந்து பேசுறீங்க? திருநெல்வேலி. ஓகே. சர்ச் நேம் என்ன? செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச். ஓகே. ஸோ டிவைன் 7. ஓகே, அப்படிதானே மிஸ்டிகா? அன்னைக்கெல்லாம் கண்ணாடி போடல, இப்போ கண்ணாடி போட்டிருக்கிற. இதான் ரியல். இதான் ரியலா? அப்போ அதான் ஸ்டைலா? இது ரியலு, அப்போ ஸ்டைலு. எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்போ டெலகாஸ்ட் ஆயிடுச்சு, கிராண்ட் ஃபினாலே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபாதர். எங்க அப்பா கூட போகும்போதெல்லாம் நீ தானமா மாதா டிவில வந்தேன்னு கேக்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபாதர். ஓகே. சர்ச்சில் ஸ்கூல்லலாம் எப்படி? ஸ்கூல்ல மாதா டிவி பாப்பாங்க, கேட்பாங்க, நீ தானே பாடு அப்படின்னு சொல்லிட்டு. சர்ச்சில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதுல வாட்ஸ்அப் குரூப்ல பாப்பா பாடின லிங்க் போட்டு விட்டோன்னா எல்லாரும் பார்த்துட்டு எல்லாருமே ஃபைனல் எப்போன்னு தான் அவளோட இருந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பா நல்லா பாடுறான்னு சொல்லி இந்த தடவை வின் பண்ணலாம் என்ன கலந்துக்கிட்டது, மாதா டிவில கலந்துக்கிட்டதே பெருமை தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. ஏன்னா நம்ம டெசிஷன்ல நான் இவ்வளவு தூரம் வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் சர்ச்சுகளில் கீபோர்டு வாசிப்பேன், எல்லா சர்ச்சுகளையும் கொயர்லாம் கான்டாக்ட் பண்ணுவேன். இவளை நான் தனிப்பட்ட முறையில ப்ராக்டிஸ் நான் அவ்வளோ கொடுக்க மாட்டேன். ஆனா இவ அந்த பாடல்களை கேட்டு இவளே தன்னை ப்ராக்டிஸ் எடுத்து இந்த அளவுக்கு கடவுள் இவளை அந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு வந்துட்டாரு. கடவுளுக்கு தான் முதல்ல நான் நன்றி சொல்லணும். ரெண்டாவது கண்டிப்பா மாதா டிவில உள்ள உறுப்பினர் உங்களை எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பா நன்றி சொல்லணும் பாரு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க மிஸ்டிகா அம்மா? இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அவ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இயரே ஒரு டைம் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தா மாதா டிவில. இது செகண்ட் டைம் அவ இந்த காம்படிஷன்ல வந்தது. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுளுக்கு ரொம்ப நன்றி. அதாவது வெளியில அங்கீகாரம்ங்கிறது மாதா டிவில தான் அவளுக்கு கிடைச்சது. வெளியில ரெகக்னைஸ் ஆனது மாதா டிவி மூலமா தான் அவ ரெகக்னைஸ் ஆனா. அதனால கடவுளுக்கு ரொம்ப நன்றி, மாதா சேனலுக்கு ரொம்ப நன்றி. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்க மனசுல என்ன தோணும்? எங்களெல்லாம் ஆன்மீக வழியில கொண்டுட்டு போறதுக்கு மாதா சேனல் ஒரு பெரிய சப்போர்ட் தான். ஏன்னா இப்பெல்லாம் சர்ச்சுக்கு போறோம், மாஸ் பாக்குறோம். கொரோனா லாக்டவுன்லாம் எல்லா சர்ச்சுமே க்ளோஸ் ஆயிட்டு. உண்மையாவே அந்த டைம் ஈஸ்டர் டைம், பெரிய வியாழன் பெரிய வெள்ளி எல்லாமே மாதா சேனல் இல்லை அப்படின்னா அந்த வருஷம்லாம் எங்களுக்கு மாசே கிடைச்சிருக்காது. அதனால மாதா சேனல் எங்க எல்லாரையுமே ஒரு ஆன்மீக பாதையில கொண்டு போய்கிட்டு இருக்குங்கிறது தான் நான் சொல்லுவேன். நம்மளுடைய திருவையில எத்தனையோ சேனல்கள் இருந்தாலும் மாதா டிவி தான் உண்மையே பெருமைக்குரியது. நமக்கு திருவை கிடைச்ச பெரிய ஒரு பொக்கிஷம் பாருங்க. அது ஆரம்பத்துல இருந்தே அந்த மாதா சேனலை பார்க்கும்போது நமக்குன்னு ஒரு அங்கீகரிச்ச ஒரு சேனல் இருக்குங்கிற ஒரு பெருமை இருக்கும். நீங்க என்ன ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு மாதா டிவியில பாக்குறதுக்கு எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க எது சொல்லுவீங்க? எடுத்து வாசி. ஏன்னா எடுத்து வாசியில ஜோமிக்ஸ் ஃபாதர் வருவாங்க.
ம். அந்த ஃபாதர் பாக்குறதுக்காக நான் வருவேன், எடுத்து வாசி எடுத்து வாழ்வதொரு இறை வார்த்தை. வாழ்வதொரு வாழ்வதொரு இறை வார்த்தை. ஓகே 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 ஓகே. ஆமா, அவர் சூப்பராக பேசுவார். ரொம்ப பெருமையா இருக்கும் ஃபாதர். நல்ல அழகா எல்லா ஃபாதர்ஸையும் ஒருங்கிணைஞ்சு நல்லா அழகா பாடுறது. அது நம்ம பழைய பாடல்களை பாரம்பரிய பாடல்களை கேட்கும்போது இன்னும் நான் நிறைய இடங்கள்ல போகும்போது புதிய புதிய பாடல்களை போடுறதை விட இந்த பழைய பாடல்களை எடுத்து இன்னும் போடும்போது அவங்களுக்கு கேட்கிற மக்களும் சேர்ந்து இணைந்து பாடுறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். நான் நிறைய இடங்கள்ல ஒர்ஷிப் எடுக்கும்போது இந்த பழைய பாடல்கள் நம்ம பாடல்களை நற்கரணைக்கு முன்பாக பாடும்போது இன்னும் நல்ல ஒரு அபிஷேகம் நல்லா கிடைக்கும். அழகான முறையில பாடுறதுக்கு நல்ல ஒரு வழி பண்ணுது ஃபாதர் அந்த பேசின விஷயம். ஓகே, சூப்பர் சூப்பர். மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னும் மாதா சேனல் பாருங்க, எல்லா நிகழ்ச்சிகளும் பாருங்க, மாதா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்க பிள்ளைங்க எல்லாம் மாதா சேனல்ல வராங்க, அதனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் பல பேர் கலந்துக்கணும் ஃபாதர். இன்னும் பல நிகழ்ச்சிகள், புதிய புதிய நிகழ்ச்சிகள் மாதா சேனல்ல வரும்போது நமக்குன்னு ஒரு அங்கீகரித்த சேனல் இருக்குது. நம்ம பிள்ளைகளும் அதுல பாடணும், பங்கேற்கணும், இறை வார்த்தைகள் சொல்லணும், போட்டிகள்ல கலந்துக்கணும், ஓவிய போட்டி, இந்த மற்ற இசை சம்பந்தப்பட்டது, அது பேச்சு போட்டிகள், அதெல்லாம் நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம கலந்துக்கணுங்கிற ஊக்குவிக்க மற்ற சேனல்களுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் நமக்குன்னு ஒண்ணு இருக்குது அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு அந்த உணர்வுகள் பல பேர் அவங்களுடைய பிள்ளைகளை அவங்களும் கலந்துக்கிற அளவுக்கு இன்னும் அவங்க கலந்துக்கணும். அந்த அளவுக்கு நம்மளுடைய ஒரு இது. சிறப்பு சிறப்பு, சூப்பர். அழகா நல்ல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே, உன் சுவாச காற்று கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுவே, நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோவில் குடிகொள்ள நீவா, நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோவில் குடிகொள்ள நீவா. தேங்க்யூ ஃபாதர். வாவ் வாவ், சூப்பர் சூப்பர். அழகா ரெண்டு பேரும் மிங்கிள் பண்ணி சூப்பராக பாடினீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங் வித்தியாசமாக பாடினீங்க. நல்லா இருக்கு, கேட்க இனிமையாக இருக்குது. அப்பா சகோதரர், உங்கள் வாய்ஸ் ரொம்ப சூப்பர், அழகாக பாடுறீங்க. பொண்ணு ஏன் இப்படி பாடுறான்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. அருமை அருமை, ரொம்ப அழகு. ரொம்ப சந்திச்சதில் மகிழ்ச்சி. ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. மிஸ்டிகாவுக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் கொடுப்பாராக. நல்ல முறையில் அவரை ஆண்டவரே கரம் பிடித்து வளர்த்திடுவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ தேங்க்யூ. மாதா தொலைக்காட்சி எனக்கும் சந்தோஷம். மாதா தொலைக்காட்சி தொடர்ந்து பாருங்க. மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க. மாதா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, திருநெல்வேலியிலிருந்து மிஸ்டிகா, டிவைன் 7 டிவைன் சிங்கர் மிஸ்டிகா அப்பா அம்மாவோட சேர்ந்து பேசினாங்க. ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நல்ல அழகாக பாடினாங்க. நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியில் இணைந்திருங்க, சரிங்களா? அடுத்த நண்பரை கூப்பிட்டு நல்லா விசாரிச்சிடலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நாங்க நலம் ஃபாதர். நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம், மகிழ்ச்சி. உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்க பேர் சொல்லி அறிமுகப்படுத்திக்கங்க. நான் ஷைனி ஃபாதர். ஸோ என்னோட பொண்ணு ரோவினா. என்னோட ஹஸ்பண்ட் சொல்லுங்க. எஸ்கி. அவங்க இன்னைக்கு ஜாயின் பண்ண முடியல. ஆக்சுவலா இந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்டா இருக்கிறதுனால அவங்க ஒர்க்ல மாட்டிக்கிட்டாங்க. நாங்க 2 பேரும் இன்னைக்கு. எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? நாங்க சென்னை போரூர் ஃபாதர். ஓகே, உங்க போரூர் சர்ச் நேம்? செயின்ட் ஜோசப் சர்ச். அப்புறம் டிவைன் சிங்கர் கிராண்ட் ஃபினாலே டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. எப்படி ஃபீல் பண்றீங்க? என் ஸ்கில்ஸ் போர்ட்ரே பண்ணது, அப்புறம் அது லைக் மாதா டிவி எனக்கு ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கு ஃபாதர். அதுக்கப்புறம் எனக்கு காடோட கிரேஸ் அண்ட் க்ளோரியை இந்த உலகத்துக்கு சொன்னதுலேயே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அதுக்காக நான் மாதா டிவிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பங்களெல்லாம் பார்த்தாங்களாமா உங்களை? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்காங்க, நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் பார்த்துருக்காங்க ஃபாதர். என்ன கன்வே பண்ணாங்க அவங்க உங்களுக்கு? நான் நல்லா பாடியிருக்கேன்னு சொன்னாங்க. நான் மட்டும் இல்லாமல் என்னோட சேர்ந்து பாடின மற்றவங்களும் நல்லா பாடினாங்க.
இந்த ஷோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பி ஃபாதர். எப்படின்னா இப்ப பாப்பா வந்து பாப்புலர் ஆயிட்டா. இப்போ ஒரு பெரிய லெவல்ல வந்துட்டு பாப்புலர் ஆயிட்டா. ஸ்கூல் சர்க்கிள்ல, சர்ச் சர்க்கிள்ல, எல்லா இடத்துலயுமே. இப்ப நம்மளோட மத்த ரிலிஜன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மாதா டிவி அப்படி ஒரு சேனல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போய் தேடி தேடி பாக்குறாங்க. குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது வந்துட்டு இட்ஸ் அ வெரி கிரேட் திங் ஃப்ரம் யோர் சைட் ஃபாதர். அதை நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். வை பிகாஸ் குழந்தைங்களுக்கு வந்துட்டு அவங்க அந்த காட்ஸ் மெசேஜ் அண்ட் வேர்டை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்றோன்றத தெரியாமலே அவங்க எப்படியோ அது பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது பெரிய லெவல்ல பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு கண்டிப்பா வந்துட்டு உங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாம் அது கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் அபவுட் தட் அண்ட் வெரி ப்ரௌட் ஆல்சோ. நிறைய பேர் வந்துட்டு நமக்கு தெரியாதவங்க அவங்கெல்லாம் கூட பார்த்துட்டு வேற வழியில ரீச் பண்ணி கால் பண்ணி நமக்கு வந்துட்டு பாப்பா நல்லா பாடியிருக்காங்க அந்த மெசேஜ் எல்லாம் சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாங்க ஆர்வமா நெக்ஸ்ட் சீசன் அண்ட் இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சீசன் எல்லாமே கரெக்டா அந்த டைமுக்கு பார்த்துட்டு திரும்ப ரிப்பீட் மோட் வேற நாங்க போய் யூடியூப்ல எல்லாம் பார்த்து, யூடியூப்னு இல்ல ஃபேஸ்புக், நீங்க எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் எந்த ஜெனரேஷன் எந்த பிளாட்ஃபார்ம் ஆக்சஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்து எல்லாருக்குமே கொடுத்துட்டீங்க. டிவில கொடுக்கறதும் கொடுத்துட்டீங்க, மீடியாஸ்ல ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லாத்துலயுமே கொடுத்துட்டீங்க. ஸோ நல்ல ரீச் இருக்கு ஃபாதர். வெரி நைஸ் திங். மாதா டிவியை பற்றி சொல்லுங்க. மாதா டிவி இல்லந்தோறும் இறையாட்சி. ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டியை டெவலப் பண்றதுக்கு இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஃபாதர். ஸோ இந்த ஜென்ரேஷன்ல வந்துட்டு இந்த மீடியால நமக்கு நிறைய விஷயங்கள் வருது. அதுல ஃபில்டர் பண்ணி ஓகே நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப லிமிட்டடான ஒரு இதுதான் இருக்கு. அதுல நம்மளோட கேத்தலிக் இந்த ஃபீல்டுக்கு மாதா டிவி தான் வந்துட்டு நம்பர் 1. ஸோ அது எல்லாருக்குமே ரீச், நல்ல ரீச். இல்லந்தோறும் இறையாட்சி அப்படின்றது நல்ல ரீச். அதர் பாயிண்ட் வந்துட்டு என்னன்னா, நமக்கு வீட்டுல வந்துட்டு கொஞ்சம் ஏஜ்டா இருக்கவங்க அவங்களுக்குலாம் வந்துட்டு சர்ச்சுக்கு போகணும்னு ஆசை இருக்கும். பட் அவங்களால வந்துட்டு போக முடியல. ஸோ அவங்க வந்துட்டு டிவி வழியாவே பாத்துக்கிறது அது ஒரு நிறைவா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு விஷயம் ஃபாதர். பாப்பா, நீங்க என்ன நினைக்கிறீங்க மாதா டிவியை பத்தி? மாதா டிவி காட்ஸ் க்ளோரி இன் எவ்ரி பிளேஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃபாதர். காட்ஸ் கிரேஸ் இன் எவ்ரி பிளேஸ். ஓகே, சொல்லுங்க. மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாருமே எப்போ டைம் கிடைக்குதோ போய் மாதா டிவி கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கான மெசேஜ் கண்டிப்பா அதுல இருந்து ஒண்ணு கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ எந்த ஃபார்மேட்லயாவது, அது பாட்டு ஃபார்மேட்ல இருக்கலாம், மாஸ்ல வர சர்மன் ஃபார்மேட்ல இருக்கலாம், வாட் எவர் ஃபார்மேட், மாதா டிவியை எப்போ ஆன் பண்ணாலும் அதுல இருந்து ஒரு நல்ல விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் காட்ஸ் மெசேஜ் உங்களுக்கு அது வந்துட்டு உள்ள இறங்கிட்டே இருக்கும். ஸோ டெஃபினட்டா வாட்ச் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். ஓகே, பாட்டு பாடுங்க கேட்கலாம். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் முகமடியிலே நீ வரும் திருநாள், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், மன்னவன் உனக்காய் என்னை கொடுப்பேன். வாவ் வாவ், சூப்பர் 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 சூப்பர், அருமை அருமை. தொடர்ந்து நல்லா பயிற்சி எடுங்க. நல்ல ஒரு சிங்கராக நீங்கள் வருவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், எங்களுடைய ஜெபங்கள் எப்பொழுதும். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நல்ல உடல் நலத்தை ஆன்ம பலத்தை அருள்வாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக. குழந்தைக்கு தொடர்ந்து இந்த திறமையை ஆண்டவர் கொடுத்த இந்த திறமையை இன்னும் அவர் சிறப்பாக வளர்த்திட ஆண்டவர் துணை செய்வாராக. இன்னும் அதிகமான வாய்ப்புகளை வழங்குவாராக. நல்ல நிலைக்கு இந்த குழந்தை உயர்ந்து செல்வதற்கு ஆண்டவரே துணையாக வருவாராக, வளர்த்திடுவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார். ஸோ தேங்க்யூ. தொடர்ந்து மா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், மா தொலைக்காட்சியை பாருங்கள், மா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ தேங்க்யூ. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, போரூர்லேருந்து ரொவீனா பாப்பா நல்லா அழகாக பேசினாங்க. அம்மாவும் சேர்ந்து நல்லா பேசினாங்க. நல்ல பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். அழகான பாட்டும் பாடினாங்க. மாதா தொலைக்காட்சி எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் அப்படிங்கிறதையும் அழகாக சொன்னாங்க.
ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. இன்று பங்கெடுத்த எல்லாருமே ரொம்ப அழகான கருத்துக்களை மாதா தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியில், அதாவது டிவைன் சிங்கரில் பங்கெடுத்து உண்மையிலே நல்ல அனுபவத்தை பெற்றிருக்கிறாங்க. நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. அதனால் இந்த மாதா தொலைக்காட்சி உண்மையிலேயே கடவுளுடைய ஆசீர்வாதம். நன்றி சொல்வோம். ஓகே, அதனால் இன்றைக்கி அருமையாக பேசின எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியில் இணைந்திருங்க. மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், மாதா தொலைக்காட்சிக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, இப்போது இன்றைக்கான இறைவார்த்தை மனப்பாடம் செய்யலாமா? இன்றைக்கி திருப்பலிக்கு போயிருப்பீங்க. லாத்தரன் பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு பெருவிழாவை இன்றைக்கி கொண்டாடி இருக்கோம், ஞாயிற்றுக்கிழமையில். இன்றைக்கி இந்த நாளில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இறைவார்த்தை யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 13 முதல் 22 வரை. கோவிலை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு. இந்த நிகழ்வில் இன்னைக்கு என்ன இறைவார்த்தை மனப்பாடம் செய்ய போகிறோம் அப்படின்னா, யோவான் 2:16. இயேசு புறா விற்பவர்களிடம் இப்படி சொல்கிறார், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை வணிக கூடம் ஆக்காதீர்கள். இதுதான் நீங்கள் மனப்பாடம் செய்ய போகிறோம். நான் சொல்ல திருப்பி சொல்கிறீங்களா? யோவான் 2:16. இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை வணிக கூடம் ஆக்காதீர்கள். இன்னைக்கு எல்லா இடங்களையும் குடும்பம், பள்ளி, சில நேரங்களில் ஆலயத்தில் கூட வணிகம் தான் இருக்குது, பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் என்பது கடவுளிடம் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? கடவுள் அப்படின்னு சொல்லும் பொழுது கடவுள் அவரே தன்னை கொடுத்துருக்கார். கடவுள் அவரை கொடுத்துருக்கிறார். அப்போ கடவுளுக்கு நாம் அவரை கொடுக்க வேண்டும். இதுதான் முக்கியம். சரிங்களா? அதனால் கடவுளிடம் எப்பொழுதும் கொடுப்பவர்களாக, கடவுள் எப்படி நம்மளையே கொடுத்துருக்கிறாரோ அதே போல் நாமும் கொடுக்கணும் கடவுளுக்கு. கடவுளுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் அன்பை, மதிப்பை, மரியாதையை, பகிர்வை, இரக்கத்தை, மன்னிப்பை எல்லாமே கொடுக்கறது தான். இதை கொடுக்க 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 இதுக்கெல்லாம் காசு கொடுக்க முடியுமா? இல்லை. இப்படி கொடுக்க 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 தான் ஆசீர்வாதம். சரிங்களா? கடவுளுடைய ஆசீர்வாதம் வேண்டுமா? உங்களை உடைத்து கொடுங்கள் கட்டாயமாக. சரிங்களா? இதான் இன்னைக்கு செய்தி. ஓகேங்களா? இப்போ இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறதா, தூய ஆவியார் எப்படி கத்தோலிக்கர் அல்லா கிறிஸ்தவர்களிடமும் செயல்படுகிறார்? 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை எனும் கொள்கை திரட்டில் இன்னைக்கான கேள்வியை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தூய ஆவியார் எப்படி கத்தோலிக்கர் அல்லா கிறிஸ்தவர்களிடமும் செயல்படுகிறார்? என்னவா இருக்கும்? 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை எனும் கொள்கை திரட்டை எடுத்து வாசிங்க, அதற்கான பதிலை கண்டுபிடிங்க, எழுதி அனுப்புங்க. அது மட்டும் இல்லை, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும். மாதா தொலைக்காட்சியிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் கருத்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதற்கும் இதே அலைபேசி எண் தான் 73580808007. சரிங்களா? குறிச்சிக்கிட்டு நலமா ஃபாதர் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை எனக்கு அனுப்பிச்சு வைங்க. நானே உங்களை அழைக்கிறேன். அடுத்த வாரம் நல விசாரிக்கிறேன். அதுவரை நாம் ஜெபத்தில் இணைந்திருப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எங்கு சென்றாலும் எந்த நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு உடன் பயணித்து நம்மை பாதுகாப்பாராக, பாதுகாத்து வழிநடத்துவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். இன்னும் பலரிடம் பேசலாம். பாய்.